இருதயம் ஸ்திரப்படட்டும். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14. ஓங்கி உயர்ந்த வளருகிற மரங்கள் ஸ்திரமாய் விளங்க அதன் ஆணிவேர்கள் ஆழமாகவும் உறுதியாகவும் இருப்பது அவசியம். அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஸ்திரப்படுவதற்கு கர்த்தருடனே கூட ஆழமான ஜெப ஜீவியம் அவசியமாய் இருக்கிறது. சிலர் 30 வருட கிறிஸ்தவர்களாய் இருப்பார்கள். ஆனால் சிறிய உபத்திரம் வந்தாலும் கர்த்தரை மறுதலித்து விடுவார்கள். ஒவ்வொரு முறையும் தேவ ஊழியர்கள் வந்து வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி மறுபடியும் கர்த்தருக்குள் கொண்டு வர வேண்டியதிருக்கும். யுத்தத்தில் ஸ்திரமான உள்ளம் இல்லாவிட்டால் அவன் கோழையைப் போல புறமுதுகிட்டு ஓடிவிடுவான். படிப்பில் ஸ்திரமில்லாதவன் தோல்வியை எண்ணி தேர்வை எழுதாமலே இருந்து விடுவான். எந்த காரியத்துக்கும் ஸ்திரமான உள்ளம் அவசியம். அப்போஸ்தலர் பேதுரு விசுவாசிகளுக்கு இவ்வாறு எழுதுகிறார்: கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. 1 பேதுரு 5:10. சரீரத்தை ஸ்திரப்படுத்த மருத்துவர்கள் ஊட்டச்சத்து மருந்துகளை எழுதி கொடுக்கிறார்கள், உடற்பயிற்சி செய்யும்படி சொல்லுகிறார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட இருதயம் ஸ்திரப்படுத்துதல் அவசியம். அது நாணலை போல அங்குமிங்கும் அசைந்து கொண்டிருக்க முடியாது. அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார்: பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள், கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. எபிரேயர் 13:9. ஒரு பக்கம் கர்த்தருக்கு காத்திருப்பது இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது, மற்றொரு பக்கம் கர்த்தருடைய கிருபை இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது. தேவ பிள்ளைகளே, தங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவதற்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும். அதற்கு பொறுமை மிக மிக அவசியம். அவசரமான இந்த உலகத்தில் கர்த்தருக்கு நீடிய பொறுமையோடு காத்திருப்பது சற்று கடினமான காரியம்தான். கர்த்தருக்கு காத்திருக்காதவர்கள் தங்களுக்கு வேலை கிடைக்காதா, தங்கள் பிள்ளைகளுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்காதா என்று அரசியல்வாதிகளின் பின்னே சென்று காத்திருந்து சோர்வடைகிறார்கள். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷர்களை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆனால் தாவீதை பாருங்கள், அவருடைய இருதயம் கர்த்தருக்குள் ஸ்திரமாய் இருந்தது. அவர் சொல்லுகிறார்: கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். சங்கீதம் 40:1-3. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. யாக்கோபு 5:8. நினைவிற்கு: நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாய் பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54:14.